லிசன் ப்ரோ, உன் லைஃப்ல இப்போ எல்லாமே தலைகீழா இருக்கான்னு ஃபீல் ஆகுதா? அதுக்கு காரணம் அவுட் சைடு வேர்ல்டு இல்ல, உன் ஓன் மைண்ட் தான். நீ யாரா இருக்கேன்னு டிசைட் பண்றது உன் தாட்ஸ் தான். லிசன் ப்ரோ, நீ இப்போ ஒரு மிரரை பாரு. அதுல தெரியிற பர்சன் உன் பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபேஸ் இல்ல, உன் சொசைட்டி கொடுத்த ஐடென்டிட்டியும் இல்ல, அது உன் தாட்ஸ் கொடுத்த ஃபேஸ். கடந்த 10 வருஷமா நீ என்ன யோசிச்சியோ அதுதான் இப்போ மிரர்ல நிக்குது. அதான் ப்ராப்ளம். நாம மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா மைண்ட் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இன்னைக்கு அது மாறும். ப்ரோ, ஆனஸ்ட்லி இது வா ஸ்டோரியா? காலையில் எழுந்தா ஃபோன், சாப்பாடு பாதியிலே, ஆஃபீஸ் போனா பாஸ், வீட்டுக்கு வந்தா ஸ்க்ரோல், தூங்க போனா ஓவர் திங்கிங். அப்படியே ஒரு வாரம் ஓடுது, ஒரு மாசம் ஓடுது, பார்க்க பார்க்க ஒரு வருஷம் போச்சு. இதுதான் ப்ராப்ளம். நாம லைஃபை லிவ் பண்றதே இல்லை, சர்வைவ் பண்றோம். ஏன் தெரியுமா? நம்ம மைண்டு ஒரு ஆட்டோ பைலட்ல ஓடுது. நாம டிரைவ் பண்றதில்ல, நம்ம ஓல்டு தாட்ஸ் தான் டிரைவ் பண்ணுது. நான் உனக்கு ஒரு புக் சொல்ல போறேன். யூ பிகம் வாட் யூ திங்க், ஆத்தர் சுபம் குமார் சிங். இந்த புக்கு சாதாரண செல்ஃப் ஹெல்ப் புக் இல்ல. இது 100க்கும் மேற்பட்ட புக்ஸ் படிச்ச ஒருத்தர் கடைசியா எழுதின பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்சைட்ஸ் கலெக்ஷன். கதை சொல்றதுக்கு பதிலா இது நேரடியா டூ திஸ்ன்னு சொல்லுது. புத்தாவோட ஒரு வரி இருக்கு கவர்ல. ஆல் தட் வி ஆர் இஸ் த ரிசல்ட் ஆஃப் வாட் வி ஹேவ் தாட். அதாவது ப்ரோ, நீ இன்னைக்கு யாரா இருக்கேன்னா அது நீ கடந்த காலத்துல என்ன யோசிச்சியோ அதோட ரிசல்ட். லெசன் நம்பர் 1, லிவ் இன் த நவ். புத்தகத்துல எக்கார்ட் டோலோட ஒரு கோட் இருக்கு. The present moment is all you have. நீ கேர் ப்ரோ, நம்ம லைஃப்ல 2 இமோஷன்ஸோட வேஸ்ட் பண்றோம், ரிக்ரெட் மற்றும் ஆங்ஸைட்டி. ரிக்ரெட்னா என்ன? அந்த ஜாபை விட்டுருக்க கூடாது, அவளை மேரி பண்ணி இருக்கணும், இது பாஸ்ட். ஆங்ஸைட்டினா என்ன? நெக்ஸ்ட் மந்த் ரெண்ட் எப்படி, ஃபியூச்சர்ல என்ன ஆகும், இது ஃபியூச்சர். ஆனா லைஃப் நடக்கிறது எங்க? பிரசன்ட்ல மட்டும்தான். ஒரு தமிழ் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட 14 டேஸ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ஒரு வாரம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி, கில்ட்ல ரிக்ரெட் பண்ணி, டெட்லைனை நினைச்சு டென்ஷன் ஆனா ப்ராஜெக்ட் முடியாது. ஆனா நவுல உட்காந்து ஃபர்ஸ்ட் பேஜை எழுத ஆரம்பிச்சா அது ப்ராக்ரஸ். அதுதான் நவ்வோட பவர். இதை ரியலா அப்ளை பண்றது எப்படி? நாளைக்கு காலையில எழுந்து தோசை சாப்பிடும்போது ஃபோனை டவுன்ல வை. அம்மா கூட பேசுற போது ஃபுல்லி பேசு. வேலையில இருக்கும்போது ஃபுல்லி வேலை. இது சவுண்ட் பண்றது சிம்பிளா, ஆனா ட்ரூத்தா சொல்றேன், இதுதான் ஹார்டஸ்ட் ஸ்கில் இன் த வேர்ல்ட். 95% பேர் லைஃப் முழுக்க லைஃபை மிஸ் பண்றாங்க. பாடி இங்க இருக்கும், மைண்ட் எங்கேயோ போயிருக்கும். நவுல இருந்தா மட்டும்தான் பீஸ், ஹாப்பினஸ், கிளாரிட்டி எல்லாமே வரும். லெசன் நம்பர் 2, ஸ்டாப் த்ரோயிங் த செகண்ட் டாட். இது புக்ல மிக பவர்ஃபுல் இன்சைட் ப்ரோ. புத்தாவோட ஒரு டீச்சிங் இருக்கு. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டாட் வரும். பிரேக்கப், ஜாப் லாஸ், ஃபெயிலியர், டெத், இன்சல்ட். இந்த பெயின் அவாய்ட் பண்ண முடியாது, நார்மல். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? அந்த 1 டாட்டை வச்சுக்கிட்டு 100 டாட்டா நாமளே நம்ம மேல குத்திக்கிறோம். எப்படி? பிரேக்கப் ஆச்சு, ஓகே, பெயின். அப்புறம் ஏன் என்னோட லைஃப்ல மட்டும் செகண்ட் டாட்? நான் எதுக்கும் லாயக்கும் இல்லை, தேர்ட் டாட். இனி யாரும் என்ன லவ் பண்ண மாட்டாங்க, ஃபோர்த் டாட். ப்ரோ, ஃபர்ஸ்ட் டாட் லைஃபோட ஒர்க், செகண்ட் டாட்டை த்ரோ பண்றது நீ. ட்ரூத்தா சொல்றேன், ஸ்டோயிக் philosophy சொல்றதே இதுதான். தி ஒன்லி பெயின் யூ ரியலி சஃபர்
is the one you create yourself. லிசன் ப்ரோ, நீ ஹானஸ்டா ஒன்று கேள் உன்கிட்டயே. கடைசியா எப்போ நீ உன் மேல செகண்ட் தாட்டை த்ரோ பண்ணாம இருந்த? ஃபெயிலியரா ஒரு டைம், இட் ஹேப்பன்ட், மூவ் ஆன் அன்னு சொன்ன டைம் எத்தனை டைம்? நாமே நம்மளை கொலை பண்றோம் ப்ரோ. அவுட் சைட் வேர்ல்டை குத்த சொல்றோம், ஆனா ரியல் கல்பிரிட் உள்ள இருக்கு. இது ரியலைஸ் பண்றதே 50% ஹீலிங். லெசன் நம்பர் 3, observe your mind. 95% பேர் மிஸ்டேக் பண்றது இதுதான். நான் தான் என் தாட்ஸ். ப்ரோ நோ, நீ உன் தாட்ஸ் இல்ல, நீ உன் தாட்ஸை பார்க்குற அப்சர்வர். எக்கார்ட் டோலி சொல்றார், ஸ்டே பிரசன்ட் அண்ட் கண்டினியூ டு பி தி அப்சர்வர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ. இதை தமிழ்ல யோசிச்சா நாம சாட்சியா இருக்கணும். ஒரு தாட் வந்தா, ஓ இதோ இது வந்துடுச்சு, அதோட ஃபைட் பண்ண வேண்டாம், அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணு. குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு இஃபெக்ட் இருக்கு, குவாண்டம் ஜீனோ இஃபெக்ட். எதையும் அப்சர்வ் பண்ண அது ஃப்ரீஸ் ஆகுது. சேம் மாதிரி உன் நெகட்டிவ் தாட்டை அப்சர்வ் பண்ண அதுக்கு பவர் போகும். நீ கேளு. புத்தகத்துல லூயிஸ் ஹே சொல்றாங்க, you have been criticizing yourself for years and it hasn't worked. Try approving of yourself. தமிழ் கல்ச்சர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. நாம எப்போதும் என்னால முடியாது, நான் டம்ப், எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்றாங்கன்னு நம்மளே பனிஷ் பண்றோம். ஃபெயிலியர் ஆச்சா ஓகே, அக்செப்ட் பண்ணி ஸ்டடி பண்ணு. நீ உன் மேல வயலண்டா இருக்க தேவையே இல்லை. ட்ரூத்தா நீ உன் சாஃப்டஸ்ட் பிளேஸ்ல கம்பேஷனேட்டா இருக்கணும். வேர்ல்ட் ஆல்ரெடி ஹார்ஷா இருக்கு, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். லெசன் நம்பர் 4, பிளஷருக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 95% பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பிளஷர்னா இன்ஸ்டன்ட், ஃபாஸ்ட், ஈஸி. ரீல் ஸ்க்ரோல், பார்ட்டி, ஜங்க் ஃபுட், கேஷுவல் டேட்டிங், எக்ஸ்பென்சிவ் ஷாப்பிங். மூளை டோபமைன் ரிலீஸ் பண்ணும், ஆனா 5 நிமிஷத்துல எம்டியா ஃபீல் ஆகும். என்ஜாய்மெண்ட்னா ஸ்லோ, எஃபர்ட், ஃபோக்கஸ்ட். புக் படிக்கிறது, ஸ்கில் கத்துக்கிறது, ஆர்ட் பண்றது, ஜிம் போறது, நேச்சர்ல வாக் பண்றது. இது ஹார்டா ஸ்டார்ட் பண்ணும், ஆனா லைஃப்ல லாங் டேர்ம் ஹாப்பினஸ் இதுல தான் இருக்கு. மிஹாலி சிக்சன்ட்மிஹாலி சொல்றார், இத ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றாங்க. நீ ஒரு வேலை பண்றதுல சேலஞ்ச் லெவலோட ஸ்கில் லெவல் மேட்ச் ஆனா டைம் வேனிஷ் ஆகும். அதுதான் ட்ரூ ஹாப்பினஸ். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு ப்ரோ. உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கடந்த 7 டேஸ்ல நீ எத்தனை மணி நேரம் பிளஷருக்காக ஸ்பெண்ட் பண்ண? எத்தனை மணி நேரம் என்ஜாய்மெண்ட்டுக்காக? ஹானஸ்டா ஆன்சர் பண்ணு. யாருக்கும் சொல்ல வேண்டாம், உன்கிட்ட மட்டும் சொல்லு. அந்த ஆன்சர் தான் உன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்றது. லெசன் நம்பர் 5, ஸ்மால் சேஞ்சஸ் கம்பவுண்ட். ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல பவர்ஃபுல் கான்செப்ட் இது. ப்ரோ கேளு கேர்ஃபுல்லி. நீ டெய்லி 1% பெட்டர் ஆகி டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணா ஒரு வருஷத்துல நீ 37 மடங்கு பெட்டர். ஆனா டெய்லி 1% வர்ஸ் ஆகுன ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் 0. அதான் ப்ராப்ளம். நாம பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேடுறோம். டுமாரோ ஃப்ரம் மார்னிங் ஜிம் ஸ்டார்ட் பண்றேன், டயட் ஸ்டார்ட் பண்றேன், ரீடிங் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு வாரத்துல எல்லாம் ஃபெயில். ஏன் தெரியுமா? பிக் சேஞ்ச் அன்சஸ்டெயினபிள், ஸ்மால் சேஞ்ச் அன்ஸ்டாப்பபிள். மோட்டிவேஷன் இஸ் வாட் கெட்ஸ் யூ ஸ்டார்டட், ஹேபிட் இஸ் வாட் கீப்ஸ் யூ கோயிங். நீ டெய்லி 5 நிமிஷம் ரீடிங், டெய்லி 10 புஷ்அப்ஸ், டெய்லி 1 பேஜ் ஜேர்னல். இது போரிங்கா ஃபீல் ஆகும், ஆனா 5 வருஷம் கழிச்சு நீ ரெக்கக்னைஸே ஆக மாட்ட. நான் ஒரு ரியல் லைஃப் ஸ்டைல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மதுரை ஆட்டோ டிரைவர் டெய்லி காலையில வெயிட் பண்றப்போ
அவர் 1 பேஜ் படிப்பார். ஜஸ்ட் 1 பேஜ். ஒரு வருஷத்துல 365 பேஜஸ். ஒரு கம்ப்ளீட் புக். 5 வருஷத்துல 5 புக்ஸ். 10 வருஷத்துல 10 புக்ஸ். நவ் அவர் ஸ்மால் ஈவினிங் கிளாஸஸ் நடத்துறார் சில்ட்ரனுக்கு. ப்ரோ, he didn't need 100 books a year. He needed 1 page a day. Consistently. இதுதான் compound effect. Small actions repeated across time equals massive results. இது புக்ல என்ன மோஸ்ட் ஹிட் பண்ணின லைன். Every action you take is a vote for the type of person you wish to become. James Clear. Bro, listen carefully. நீ டெய்லி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்மால் டிசிஷனும் ஒரு vote. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுன, vote for I am a procrastinator. புக் படிச்ச, vote for I am a learner. ஜிம் போன, vote for I am disciplined. ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட, vote for I am unhealthy. சிங்கிள் vote insignificant. ஆனா 365 votes, 1000 votes. அவ யூனியன் ஆனப்போ அதுதான் உன் ஐடென்டிட்டி. யூ டோன்ட் ரைஸ் டு யோர் கோல்ஸ், யூ ஃபால் டு யோர் ஐடென்டிட்டி. நீ உன் மேல ஐ எம் அ ரைட்டர்னு பிலீவ் பண்ணும் வரைக்கும் ரைட்டிங் எப்படியாவது ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனா ஸ்மால் டெய்லி வோட்ஸ் போட்டு போட்டு உன் பிரெயினை கன்வின்ஸ் பண்ணா அது நேச்சர் ஆகிடும். இது அந்த ஒன் ஹேபிட் உன் லைஃபை ஃபிளிப் பண்ண போற ஃபர்ஸ்ட் அவர் ஃபார்முலா. ராபின் சர்மா சொல்றார், 20-20-20 ரூல். மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 ஹவரை 3 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணு. 20 minutes மூவ், எக்ஸசைஸ், ரன்னிங், யோகா, டான்ஸ், எனிதிங். பாடியை ஸ்வெட் பண்ணவை, BDNF ரிலீஸ் ஆகும், பிரெயின் ஷார்ப் ஆகும். 20 minutes ரிஃப்ளெக்ட். ஜர்னல் எழுது, அன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணு. மெடிடேஷன் பண்ணு, கார்டிசால் குறையும், மைண்ட் கிளியர் ஆகும். 20 minutes லேர்ன். புக் படி, பாட்காஸ்ட் கேள், நியூ ஸ்கில் பிராக்டிஸ் பண்ணு, பிரெயினை ஃபீட் பண்ணு. ப்ரோ, இந்த 1 hour டெய்லி கேம் சேஞ்சர். மோஸ்ட் பீப்புள் ஃபர்ஸ்ட் அவரை ஃபோன் ஸ்க்ரோலுக்கு கிரிமேஷன் பண்றாங்க. நீ அதை கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணு. ப்ரோ, ஆனஸ்ட்லி நாம் தெரிஞ்சுக்கணும், ட்ரூத்தா ரீடிங் டைம் இல்லை ப்ரோ. டெய்லி 2 hours இன்ஸ்டாகிராம். ஜிம் டைம் இல்லை ப்ரோ. வீக்கெண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் மேரத்தான். ஸ்கில் கற்றுக்க டைம் இல்லை. டெய்லி குரூப் சாட் 4 hours. டைம் ப்ராப்ளம் இல்லை, ப்ரையாரிட்டி ப்ராப்ளம். நாம என்ன ப்ரையாரிட்டியா ஆச்சா அதுக்கு எப்படியும் டைம் கிடைக்கும். நீ உன் கோலை ப்ரையாரிட்டி பண்ணலன்னா அந்த கோல் உன்னை செலக்ட் பண்ணாது. Your actions reveal your true motivations. James Clear. நாம் ஆட் ஆனா ஒரு லெசனை பார்க்கலாம். புத்தகத்துல புக் சொல்றது, every time we say my or I in regards to something, we give it power over us. My phone, my car, my image, my followers எல்லாமே டெம்பரரி. நீ உன் ஐடென்டிட்டியா அதோட அட்டாச் பண்ணுன, அது போனா நீயும் போனே. புத்திஸ்ட் மாங்க்ஸ்லாம் why ஒரு பவரா இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட நத்திங் இல்லை, அதனால அவங்க கிட்ட எவ்ரிதிங் இருக்கு. லைஃப்ல 1 வீக்கெண்ட் வச்சு டீக்ளட்டர் பண்ணு ப்ரோ. வார்ட்ரோப்ல, ரூம்ல, ஃபோன்ல யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ், யூஸ்லெஸ் ஆப்ஸ், யூஸ்லெஸ் ஃபாலோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு. யூ வில் ஃபீல் லைட்டர் இம்மீடியட்லி. ஹெரக்ளைட்டஸ் சொன்னார், டே பை டே வாட் யூ திங்க் அண்ட் வாட் யூ டூ இஸ் ஹூ யூ பிகம். அண்ட் புத்தா சொன்னார், one moment can change a day. One day can change a life. One life
can change the world. Bro, நீ கேளு carefully. லைஃப்ல only one constant இருக்கு. Change. ஜாப் மாறும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாறும், பாடி மாறும், ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க. ஈவன் நீயே மாறுவ. நாம் ரெசிஸ்ட் பண்றதே பெயினுக்கு ரூட் காஸ். அக்செப்டன்ஸை பிராக்டிஸ் பண்ணு ப்ரோ. வாட் வி ரெசிஸ்ட் பர்சிஸ்ட்ஸ். எதை ஃபைட் பண்றியோ அது பிகர் ஆகும். எதை அக்செப்ட் பண்றியோ அது டிசால்வ் ஆகும். லெசன் நம்பர் 7 நான் ஆட் பண்றேன். ரைட் அ பக்கெட் லிஸ்ட். புத்தா, one moment can change a life. நீ எழுதாத கோல் அது ஜஸ்ட் இமேஜினேஷன். நீ எழுதின கோல் அது கமிட்மெண்ட். டுநைட் ஒரு பேப்பர் எடு. நான் இந்த லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும், நான் என்ன பிகம் பண்ணணும், எனக்கு என்ன ரியலா மேட்டர் பண்றது. லிஸ்ட பாரு. ஒரே டைரக்ஷன்ல போகுதா? ஏதோ ஒன் பேட்டர்ன் தெரியுதா? அதுதான் உன் லைஃப் கோல். பிக்கா இருக்கணும்னு தேவையில்லை, ஆனா ட்ரூவா இருக்கணும். நெப்போலியன் ஹில், when defeat comes, accept it as a signal that your plans are not sound. Rebuild those plans and set sail once more toward your coveted goal. Lesson number 8. Don't break your momentum. புத்தகத்துல டாரன் ஹார்டி கோட், You will never change your life until you change the habits you do daily. The secret of your success is found in your daily routine. Bro, listen. Habit oda real enemy inconsistency illa, gap. நீ Monday workout பண்ற, Tuesday miss பண்ற. Bro, that's okay. ஆனா Wednesdayயும் miss பண்ணா அது pattern. அது death of momentum. Rule simple. Never miss twice. James Clear சொல்றார், missing once is an accident. Missing twice is the start of a new habit. நீ ஒரு டே மிஸ் பண்ணினா அது ஆக்சிடென்ட். நெக்ஸ்ட் டே இம்மீடியட்லி ரிட்டர்ன். ஸ்னோபால் மெட்டஃபோர். ஸ்டார்ட் பண்றதுக்கு எனர்ஜி அதிகமா வேணும், ஆனா ரோலிங் ஸ்டேட்ல வந்தா அது தானா ஃபோர்ஸ் பில்ட் பண்ணும். லிசன் ப்ரோ, நான் கடைசியா ஒன்னு சொல்றேன். 5 years later உன் வெர்ஷன் அவன் இப்போ உன்னை பார்க்கறான். அவன் கேட்கறான், ப்ரோ, அன்னைக்கு நான் விட்டு ஹேபிட் நீ ஸ்டார்ட் பண்ணியா? அன்னைக்கு உங்க அழுத புக் நீ முழுசா படிச்சியா? அன்னைக்கு எக்ஸ்பென்சிவா ஃபீல் ஆன ட்ரூத் நீ அக்செப்ட் பண்ணியா? நீ அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, நீ அவனை பிகம் பண்ணணும். யூ பிகம் வாட் யூ திங்க். நீ டெய்லி 1% பெட்டர் திங்க் பண்ற, அவனா ஆகுவ. நீ டெய்லி சேம் கம்ப்ளைண்ட், சேம் விக்டிம் மைண்ட் செட், நீ சேம் பிளேஸ்ல இருப்ப. சாய்ஸ் உன்கிட்ட ப்ரோ, ஆல்வேஸ். நான் முடிக்கும் முன்னாடி ஒரு ட்ரூத் சொல்றேன். நீ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்குற, அது ஆக்சிடென்ட் இல்லை. உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏதோ ஒன்று சேஞ்சுக்கு ரெடியா இருக்கு. அதனால ப்ரோ, இன்னைக்கு இரவு ஒன் ஸ்மால் ஆக்ஷன் எடு. ஃபோனை டவுன்ல வை, ஜர்னல் எழுது, ஒரு பேஜ் படி, 10 புஷ்அப்ஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒன் திங். அதுதான் உன் ஃபர்ஸ்ட் வோட். நியூ வெர்ஷன் ஆஃப் யூக்கான ஃபர்ஸ்ட் வோட். யூ பிகம் வாட் யூ திங்க். நீ யோசிக்கிறது தான் நீ. ப்ரோ, இந்த சேனலை லெவல் அப் வித் ரிஃபாத் சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்த வீடியோல இன்னும் டீப்பா அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஸ்டாயிக் ஃபிலாசபி, மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசலாம். காமெண்ட்ல சொல்லு, இந்த 5 லெசன்ஸ்ல எது உன்னை மோஸ்ட் ஹிட் பண்ணுச்சு? லைக் பண்ணு, ஷேர் பண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களும் லெவல் அப் ஆக ஒரு சான்ஸ் கூட. Until next video,
கீப் திங்கிங் ரைட், கீப் ஷோயிங் அப். நான் மீட் ஆவோம் நெக்ஸ்ட் வீடியோல. டேக் கேர் ப்ரோ.